யாத்திராகமம் 14 முதல் 16 வரைக்கு நாம் செல்லும்போது இஸ்ரவேல் இறுதியாக எகிப்தை விட்டு வெளியேறியது. அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கடவுளை நம்புவதில் மிகவும் புதியவர்கள். வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனத்திற்குப் பிறகு விசுவாசத்தை கற்றுக்கொள்வது எப்படி இருக்கும் என்பதை இந்த அதிகாரங்கள் நமக்குக் காட்டுகின்றன. முதலாவதாக, யாத்திராகமம் 14 கடவுள் இஸ்ரவேலை சாத்தியமற்ற இடத்துக்கு அழைத்துச் செல்கிறார். அவர்களுக்கு முன்னால் செங்கடல் மற்றும் பார்வோனின் இராணுவம் அவர்களுக்கு பின்னால் ஓடுகிறது. மனித பார்வையில் கடவுள் ஒரு தவறு செய்ததாகத் தெரிகிறது. ஆனால் அவருடைய பார்வையில் அவர் உண்மையில் யார் என்று இஸ்ரேலருக்கு கற்பிக்கும் ஒரு அற்புதத்தை அவர் அமைக்கிறார். ஜனங்கள் பீதியடைந்தபோது மோசே அவர்களிடம் அசையாமல் நின்று, கர்த்தருடைய இரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்கிறார். தேவன் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் இடையில் மேகத்தூணை நகர்த்தினார். சமுத்திரத்தின் வழியாக ஒரு பாதையை திறந்து உலர்ந்த தரையில் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பாக கடந்து வருகிறார். இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பின் சுவராக இருக்கும் அதே தண்ணீர்கள் எகிப்திய இராணுவத்திற்கு நியாயத் தீர்ப்பு இடமாக மாறுகின்றன. யாத்திராகமம் 14 விடுதலையின் ஒரு சக்தி வாய்ந்த படம், மேலும் இது இயேசு கிறிஸ்துவை முன்னோக்கி சுட்டிக்காட்டுகிறது. அவர் நம்மால் சொந்தமாக கடக்க முடியாத விஷயங்களின் மூலம் ஒரு வழியை திறக்கிறார். யாத்திராகமம் 15 அடுத்து என்ன நடக்கிறது என்பதைக் காட்டுகிறது. வழிபாடு. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை தங்கள் பலனாகவும் தங்கள் பாடலாகவும் தங்கள் இரட்சிப்பாகவும் அவரை துதித்து ஒரு பாடலைப் பாடுகிறார்கள். மிரியம் பெண்களை டிம்ப்ரல்ஸ் மற்றும் நடனத்துடன் வழிநடத்துகிறார். ஆனால் மாராவில் கசப்பான தண்ணீரைக் கண்டுபிடித்து அவர்கள் என்ன குடிப்பார்கள் என்று கவலைப்படுவதால் அத்தியாயம் விரைவாக இசையிலிருந்து முணுமுணுப்புக்கு மாறுகிறது. அல்லாஹ் தண்ணீரை குணப்படுத்தி அவர்களுக்குச் சொல்கிறான். அவர்கள் அவனுக்கு செவிசாய்த்தால் அவனே அவர்களை குணமாக்கிறான் என்று வாக்குறுதி செய்கிறான். பின்னர் யாத்திராகமம் 16 அன்றாட சார்பு பற்றி கடவுள் அவர்களுக்கு கற்பிப்பதைக் காட்டுகிறது. எகிப்தின் இறைச்சி பானைகளை நினைவுகூர்ந்து மக்கள் உணவைப் பற்றி புகார் செய்கிறார்கள். அவர்களை நிராகரிப்பதற்கு பதிலாக கடவுள் பரலோகத்திலிருந்து மன்னாவையும் மாலையில் காடையையும் அனுப்புகிறார், ஓய்வு நாளில் ஒன்று கூடி ஓய்வெடுப்பது பற்றிய தெளிவான அறிவுறுத்தல்களுடன். இந்த 3 அத்தியாயங்கள் ஒன்றாக நமக்கு ஒரு மாதிரியைக் காட்டுகின்றன. தேவன் விடுவிக்கிறார், கடவுள் வழங்குகிறார், மற்றும் ஒரு நேரத்தில் ஒரு நாள் அவரை நம்பும்படி தேவன் தம்முடைய மக்களுக்கு பொறுமையுடன் கற்பிக்கிறார். யாத்திராகமம் 14 ஒரு ஆச்சரியத்துடன் திறக்கிறது. கடவுள் மோசேயிடம் திரும்பி கடலுக்கு அருகில் முகாமிடச் சொல்கிறார். அது அவர்களை சிக்கிக் கொண்டதைப் போல தோற்றமளிக்கிறது. பார்வோன் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதைக் கேட்டு, அவர்கள் தேசத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்திருக்கிறது என்று நினைக்கிறான். ஆகவே அவர் தம்முடைய சேனைகளையும் இரதங்களையும் சேனாதிபதிகளையும் கூட்டி அவர்களை திரும்பக் கொண்டுவர படையெடுத்துச் செல்கிறார். இஸ்ரேலின் பார்வையில் இது பேரழிவு போல் தெரிகிறது. தங்களுக்கு பின்னால் ரதங்களின் தூசியையும் தங்களுக்கு முன்னால் கடலையும் அவர்கள் கண்டு மிகவும் பயப்படுகிறார்கள். அவர்களின் பயம் புகார்களாக வெளிப்படுகிறது. அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் கல்லறைகள் இல்லாததால் வனாந்தரத்தில் மரிக்கும்படி எங்களை அழைத்துச் சென்றீர். நாங்கள் வனாந்தரத்தில் மரிப்பதை விட எகிப்தியருக்கு சேவை செய்வது நல்லது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். மனித இதயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான நேர்மையான பார்வை இது. நாம் பயப்படும்போது சில நேரங்களில் நம்மை அடிமைப்படுத்திய அதே விஷயத்துக்கு திரும்பிச் செல்ல விரும்புகிறோம், ஏனென்றால் அது பழக்கமானதாக உணர்கிறது. ஆபத்துடனான சுதந்திரம் முன்கணிப்பு கொண்ட அடிமைத்தனத்தை விட பயங்கரமாக உணரலாம். மோசே வேதத்தில் உள்ள மிகப்பெரிய விசுவாச கூற்றுகளில் ஒன்றுடன் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், அசையாமல் நின்று கர்த்தருடைய இரட்சிப்பைக் காணுங்கள். அவர்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் அவர்களுக்காக போராடுவார் என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். நாங்கள் ஒருபோதும் செயல்படுவதில்லை என்று அர்த்தமல்ல. பீதியின் தருணத்தில் வெறித்தனமான கிளர்ச்சிக்கு பதிலாக நம்பிக்கையை தேர்வு செய்கிறோம் என்பதே இதன் பொருள். எங்களைப் பொறுத்தவரை யாத்திராகமம் 14 கேட்கிறது, நான் முன்னோக்கி செல்ல வழி இல்லை, கடந்த காலம் என்னை துரத்தும்போது நான் என்ன செய்வது? கடவுள் ஒரு தவறு செய்தார் என்று நான் கருதுகிறேனா?
அல்லது அவர் தனது வல்லமையை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் வேண்டுமென்றே என்னை இங்கே அழைத்துச் சென்றிருக்கலாம் என்று நான் நம்புகிறேனா? அசையாமல் நின்று கடவுளுடைய இரட்சிப்பைக் காணும்படி மோசே ஜனங்களிடம் சொன்ன பிறகு கர்த்தர் மிகவும் நேரடியான முறையில் பதிலளிக்கிறார். நீ ஏன் என்னை நோக்கிக் கூப்பிடுகிறாய்? நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், அவர்கள் முன்னேறிச் செல்லும்படி. பின்பு அவர் மோசேக்குக் கட்டளையிடு, உன் கோலை உயர்த்தி உன் கையை கடலின் மேல் நீட்டி அதை பிரித்துக்கொள். அதே நேரத்தில் தேவனுடைய தூதனும் மேகத்தூணும் இஸ்ரவேலருக்கு முன்னால் இருந்து அவர்களுக்கு பின்னால் நகர்ந்து இஸ்ரவேலுக்கும் எகிப்திய இராணுவத்திற்கும் இடையில் நிற்கின்றன. எகிப்தியருக்கு அது இருளாக மாறுகிறது, இஸ்ரவேலுக்கு அது ஒளியைத் தருகிறது. இரவு முழுவதும் கர்த்தர் ஒரு வலுவான கிழக்கு காற்றை வீசி கடலை வறண்ட நிலமாக்குகிறார். தண்ணீர் பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் வறண்ட நிலத்தில் கடலின் நடுவில் நடந்து செல்கிறார்கள். அவர்களின் வலதுபுறமும் இடதுபுறமும் தண்ணீர் மதில்கள் உள்ளன. உங்கள் பெற்றோரின் கையை பிடித்து உயர்ந்த தண்ணீரை பார்ப்பது, உங்கள் கால்களின் கீழ் உலர்ந்த மணலை உணர்ந்து காற்று இன்னும் வீசுவதைக் கேட்பது என்று கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு சிறிய மீட்பு அல்ல, இது வரலாற்றில் ஒரு முறை நடந்த அற்புதம். இது கடவுள் யார் என்பதை அவர்களின் நினைவகத்தில் என்றென்றும் முத்திரை குத்துகிறது. எங்களைப் பொறுத்தவரை செங்கடல் கடப்பது இயேசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த அடையாளம் மற்றும் நமது சொந்த உடன்படிக்கை பாதையாகும். பல தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அதை ஞானஸ்நானம் மற்றும் பாவத்தின் பழைய வாழ்க்கையை விட்டுவிடுவதற்கு ஒப்பிடியுள்ளனர். சில சமயங்களில் கர்த்தர் சமுத்திரத்தை அகற்றுவதில்லை, அவர் அதன் வழியாக ஒரு பாதையை திறக்கிறார். அவர் நமது பிரச்சினைகளை அழிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருடன் அவற்றை கடந்து செல்ல அவர் ஒரு வழியை உருவாக்குகிறார். அவர் திறந்த இடத்தில் நடப்பதே நமது பங்கு, அது விசித்திரமாகவோ அல்லது பயமாகவோ தோன்றினாலும் கூட. நாம் சோர்ந்திருப்பதாக உணரும்போது யாத்திராகமம் 14 தூணைத் தேடவும் கர்த்தருடைய வழிநடத்துதலைக் கேட்கவும் பின்னர் விசுவாசத்தில் முன்னேறவும் நம்மை அழைக்கிறது. இஸ்ரவேலர்கள் மறுபக்கத்தை அடைந்தபோது கர்த்தர் மோசேயிடம் மறுபடியும் தன் கையை நீட்டும்படி சொல்கிறார். தண்ணீர் தங்கள் இயல்பான இடத்திற்கு திரும்பியது. நாம் விவரங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. பின்தொடர முயற்சித்த எகிப்திய இரதங்களும் குதிரை வீரர்களும் மூழ்கிவிட்டனர் என்று வேதம் நமக்குச் சொல்கிறது. மேலும் கர்த்தர் தங்கள் எதிரிகளை வீழ்த்தியதை இஸ்ரவேல் காண்கிறது. மக்கள் தூரக்கரையில் நின்று கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையாக ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரையும் அவருடைய தாசனாகிய மோசேயையும் விசுவாசித்தார்கள் என்று உரை கூறுகிறது. இது ஒரு பெரிய திருப்புமுனை. மோசே தங்களை மரணத்திற்கு வெளியே கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டிய அதே ஜனங்கள் தேவன் உண்மையிலேயே தங்களை இரட்சித்திருக்கிறார் என்பதை இப்போது காண்கிறார்கள். பார்வோனுக்கு பயப்படுவதற்கு பதிலாக கடவுள் மீது பயபக்தியுள்ள பயபக்தியால் பிரதிபலிக்கப்படுகிறது. அவர்களின் நம்பிக்கை இன்னும் சரியானதாக இல்லை, அவர்கள் இன்னும் போராடுவார்கள். ஆனால் இந்த தருணம் அவர்களின் கதையில் ஒரு ஆழமான வேர் விதைக்கிறது. அவர்கள் கடினமான நேரங்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவர்கள் திரும்பி பார்த்து நினைவுகூரலாம், நாங்கள் கடல் வழியாக நடந்தோம், கடவுள் எங்களை வல்லமையுள்ள கரத்தால் வெளியே கொண்டு வந்தார் என்றார். நம் வாழ்க்கையில் தேவன் சில நேரங்களில் நமக்கு செங்கடல் தருணங்களை கொடுக்கிறார். அவருடைய விடுவிப்பு மிகவும் தெளிவாக இருக்கும் நேரங்களை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அப்போதும் நாம் வேண்டுமென்றே நினைவில் கொள்ளாவிட்டால் நாம் மறந்துவிடலாம். ஒரு ஆவிக்குரிய மீட்புக்குப் பிறகு நாம் செய்யக்கூடிய சிறந்த விஷயங்களில் ஒன்று இடைநிறுத்துவது, திரும்பி பார்ப்பது மற்றும் சாட்சியமளிப்பது. அது எங்கள் பத்திரிகையில் அல்லது எங்கள் ஜெபங்களில் அமைதியாக இருந்தாலும் கூட. ஆண்டவரே, நீர் செய்ததை நான் கண்டேன், அது நீங்கள்தான் என்று எனக்கு தெரியும். யாத்திராகமம் 14 கடவுளின் கரத்தை பார்த்து நமக்கு பின்னால் உள்ள அச்சுறுத்தல்களுக்கு நாம் பயப்படுவதை விட அவரை நம்ப தேர்ந்தெடுக்கும்போது விசுவாசம் வளர்க்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுவதன் மூலம் முடிவடைகிறது. யாத்திராகமம் 15 மக்கள் கடவுளின் விடுதலையை உண்மையில் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்பதைக் காட்டுகிறது. அவர்கள் பாடுகிறார்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருக்கு ஒரு பாடலை உயர்த்துகிறார்கள். கர்த்தர் தங்கள் பெலனும் பாடலும் என்றும் அவர் தங்கள் இரட்சிப்பாக மாறிவிட்டார் என்றும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் நிம்மதி அடையவில்லை,
அவர்கள் வழிபடுகிறார்கள். மகிமையாக வெற்றி பெற்ற வல்லமையுள்ள கடவுளாகவும் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு அவர்களை வழிநடத்தும் கடவுளாகவும் அவர்கள் அவரை துதிக்கிறார்கள். இந்த பாடல் கடவுளைப் பற்றி பேசுகிறது. அவர் ஒரு போர்வீரர் மற்றும் கர்வம் மிக்கவர்களுக்கு எதிராக நிற்கும். ஆனால் அது எதிர்நோக்குகிறது. உமது இரக்கத்தினால் நீர் மீட்கப்பட்ட ஜனங்களை வழிநடத்தினீர். கடவுள் தம்முடைய பரம்பரை மலையில் அவர்களை நட்டுவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், செங்கடல் முடிவு அல்ல, இது இன்னும் வாக்குறுதிகளுடன் ஒரு பயணத்தின் தொடக்கம். தீர்க்கதரிசியாகிய மிரியாம் தன் கையில் ஒரு மரத்தை எடுத்துக் கொள்கிறாள். எல்லா ஸ்திரீகளும் அவளுக்கு பின்னால் சென்று ஒன்றாகச் சந்தோஷப்பட்டு நடனமாடுகிறார்கள். நம்மைப் பொறுத்தவரை புகழ் என்பது விடுதலைக்கு இயல்பான பதில் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. தேவன் நம்மை ஒரு பெரிய விஷயத்தின் மூலம் பெறும்போது நாம் செய்யக்கூடிய மிக விசுவாசத்தை கட்டி எழுப்பும் விஷயங்களில் ஒன்று பாடல், ஜெபம், சாட்சியத்தில் நிறுத்தி அவருக்கு உரக்க நன்றி செலுத்துவதுதான். வழிபாடு ஞாபகத்தை உறுதிப்படுத்துகிறது. இது எதிர்காலத்தைப் பற்றிய பயத்திலிருந்து நமக்காக ஏற்கனவே செயல்பட்ட கடவுளை நம்புவதற்கு நம் கவனத்தை மாற்றுகிறது. நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். தேவன் எனக்கு உதவி செய்த பிறகு நான் அடுத்த பிரச்சினைக்கு விரைந்து செல்கிறேனா, அல்லது நான் இடைநிறுத்தி என் இருதயத்தில் என் சொந்த மோசேயின் பாடல் பாடுகிறேனா, அவருக்கு கடன் கொடுக்கிறேனா? இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டு சேவைக்குப் பிறகு நிஜ வாழ்க்கை மீண்டும் தாக்குகிறது. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் 3 நாட்கள் பிரயாணம் செய்கிறார்கள், ஆனால் தண்ணீரைக் காணவில்லை. கடைசியில் அவர்கள் மாராள் என்ற இடத்திற்கு வந்தபோது தண்ணீர் கசப்பானதாகவும் குடிக்க முடியாததாகவும் இருந்தது. சோர்ந்து தாகத்தோடும் பயத்தோடும் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முணுமுணுத்து, நாங்கள் என்ன குடிப்போம் என்று கேட்கிறார்கள். ஒரு பெரிய அதிசயத்திற்குப் பிறகும் பயம் மற்றும் புகார்கள் எவ்வளவு விரைவாக திரும்ப முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் கடவுள் பொறுமையாக இருக்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். மோசே அந்த மரத்தை தண்ணீரில் போட்டபோது தண்ணீர் இனிமையாகவும் குடிப்பதற்கும் ஆகிறது. அப்பொழுது தேவன் இஸ்ரவேலருக்கு ஒரு சட்டத்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு சரியானதைச் செய்து அவருடைய கட்டளைகளைக் கைக்கொண்டால் எகிப்தியர் மேல் வந்த நோய்களிலிருந்து அவர் அவர்களை பாதுகாப்பார். ஏனென்றால் நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். பின்பு 12 கிணறுகளும் 70 பனைமரங்களும் நிறைந்த ஏலிம் என்ற இடத்துக்கு வந்து தண்ணீர் கரையில் பாளையமிறங்குகிறார்கள். இங்கே ஒரு அழகான சின்னம் உள்ளது. மரத்தால் செய்யப்பட்ட ஒன்றின் மூலம் கசப்பான நீர் இனிமையாக மாறுவது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையையும் நோக்கி நம்மை சுட்டிக்காட்டுகிறது. நம் வாழ்க்கையின் கசப்பான பகுதிகளை எடுத்து அவற்றை இனிமையாக்கக்கூடியவர் அவரே. நமது கடந்த காலத்தை அழிப்பதன் மூலம் அல்ல, ஆனால் அதை குணப்படுத்துவதன் மூலம். யாத்திராகமம் 15 நம்முடைய கசப்பு, ஏமாற்றங்கள் மற்றும் நமது புகார்களை கர்த்தரிடம் கொண்டு வரவும் அவர் வழங்கிய மரத்தை நமக்கு காண்பிக்கவும் நம்மை அழைக்கிறது. சில நேரங்களில் அது மனந்திரும்புவது போல் தோன்றுகிறது, சில நேரங்களில் மன்னிப்பு போல, சில நேரங்களில் பொறுமையான சகிப்புத்தன்மை போல, ஆனால் எப்போதும் அவர் குணப்படுத்துபவர். சகிப்புத்தன்மை போல, ஆனால் எப்போதும் அவர் குணப்படுத்துபவர். மாராளுடனும் எலிமுடனும் சிறிது நேரம் தங்கியிருப்பது கடவுள் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு பயிற்றுவிக்கிறார் என்பதை பார்க்க நமக்கு உதவுகிறது. மாராவில் முணுமுணுப்பதே இஸ்ரவேலின் முதல் உள்ளுணர்வு. அவர்கள் கடல் பகுதியை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் 3 தண்ணீர் இல்லாத நாட்கள் அந்த அதிசயத்தை வெகு தொலைவில் உணர வைக்கின்றன. கடவுள் அவர்களின் தேவையை புறக்கணிக்கவில்லை, ஆனால் அவர்கள் பீதி புகார் மீட்பு மீண்டும் ஒரு சுழற்சியில் சிக்கிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. நான் உன்னை குணமாக்கிற கர்த்தர் என்ற அவரது வாக்குறுதி உடல் நோயை பற்றியது மட்டுமல்ல, இது அவர்களின் இதயங்களின் நிலையை பற்றியது. நீரூற்றுகளும் பனை மரங்களும் நிறைந்த எலிம் ஒரு கனிவான பரிசு. கசப்புக்குப் பிறகு மிகுதி வருகிறது. தேவன் தம்முடைய மாதிரியை அவர்களுக்கு காண்பிக்கிறார். கடினமான இடங்கள் இருக்கும், ஆனால் அவர் அவர்களை வனாந்தரத்தில் கைவிடுவதில்லை. நம்மைப் பொறுத்தவரை இந்த கதைகள் கடவுள் பெரும்பாலும் நமக்குள் என்ன இருக்கிறது என்பதை சோதிக்கும் மாறா தருணங்கள் மூலம் நம்மை வழிநடத்துகிறார்கள் என்பதை நினைவூட்டுகின்றன.
நாம் உடனடியாக குற்றம் சாட்டுகிறோமா, அடிக்கிறோமா அல்லது விட்டுவிடுகிறோமா? அல்லது மோசேயைப் போல நாம் திரும்பி, நாம் காணாத ஒரு தீர்வை நமக்கு காண்பிப்பான் என்று அவரை நம்பி, கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறோமா? நம் வாழ்க்கையில் கசப்பான விஷயங்களை இரட்சகரின் மூலம் இனிமையாக மாற்றியதை நாம் எங்கு பார்த்தோம் என்பதையும் நாம் சிந்திக்கலாம். ஒருவேளை ஒரு கடினமான சோதனை எங்கள் இரக்கத்தை ஆழப்படுத்தியது. ஒருவேளை ஒரு வேதனையான பாவம் ஒருமுறை மனந்திரும்பினால் சாட்சியத்தின் ஆதாரமாக மாறியிருக்கலாம். நம்பிக்கையற்றதாக உணர்ந்த ஒரு உறவு காலப்போக்கில் குணப்படுத்தப்பட்டிருக்கலாம். யாத்திராகமம் 15 தானியங்கி புகார் செய்வதிலிருந்து மாறாவிலிருந்து எலிம் வரை நம்முடன் நடக்கும் சுகமளிப்பவர் மீது ஆழமான நம்பிக்கையை நோக்கி செல்ல நம்மை ஊக்குவிக்கிறது. அத்தியாயம் 16 மிகவும் மனித பிரச்சினையுடன் திறக்கிறது. பசி. இஸ்ரவேலர் சீன் வனாந்தரத்திற்கு பயணம் செய்கிறார்கள். சபை முழுவதும் மறுபடியும் முணுமுணுத்தார்கள். இந்த முறை அவர்கள் எகிப்தில் இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அங்கு அவர்கள் மாமிச பானைகளில் உட்கார்ந்து ரொட்டியை முழுமையாக சாப்பிட்டனர். நினைவகம் வேடிக்கையானது. எகிப்து அடிமைத்தனம் மற்றும் வலியின் இடமாக இருந்தது. ஆனால் அவர்களின் மனதில் அவர்கள் அதை குறைந்தபட்சம் எங்களுக்கு நல்ல உணவு இருந்தது என்று திருத்தியுள்ளனர். நாம் சோர்வடையும் போது அதுதான் நடக்கிறது. நாங்கள் கடந்த காலத்தை காதலிக்கிறோம் மற்றும் நிகழ்காலத்தை விமர்சிக்கிறோம். கடவுள் அவர்களின் புகார்களைக் கேட்டு திருத்தத்துடனும் இரக்கத்துடனும் பதிலளிக்கிறார். அவர்களுக்காக பரலோகத்திலிருந்து அப்பம் பொழியப் போவார் என்றும், ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தொகையைச் சேகரிக்க வெளியே போவார்கள் என்றும் அவர் மோசேயிடம் சொல்கிறார். இந்த அன்றாட கூட்டம் ஒரு சோதனையாக இருக்கும். அவர்கள் அவருடைய நியாய பிரமாணத்தில் நடப்பார்களா இல்லையா? மாலையில் அவர் காடைகளை இறைச்சிக்கு அனுப்புவார். மீண்டும் தேவன் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு பெரிய உணவு களஞ்சியத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவர் ஒரு நேரத்தில் ஒரு நாள் அவரை சார்ந்திருக்க அவர்களுக்கு கற்பிக்கும் ஒரு மாதிரியை தேர்ந்தெடுக்கிறார். நம் வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் இஸ்ரவேல் செய்யும் அதே காரியத்தை செய்கிறோம். நமது பழைய வாழ்க்கையை திரும்பிப் பார்க்கிறோம். அது எளிதானது என்று நினைக்கிறோம். அங்கு நாம் உணர்ந்த ஆவிக்குரிய வெறுமையை மறந்துவிடுகிறோம். தேவனை பின்பற்றுவது கடினம் என்று நாம் புகார் செய்யலாம். அவர் நம்மை வைத்திருக்கும் பாதை சங்கடமாக உணர்கிறது. யாத்திராகமம் 16 கடவுள் நம்மை உயிருடன் வைத்திருக்க முயற்சிக்கவில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அவருடைய நேரம், அவருடைய பங்கு மற்றும் அவருடைய வழங்கும் வழியை நம்ப அவர் நமக்கு கற்பிக்கிறார். எகிப்தின் பானைகளுக்காக இயங்குவதற்கு பதிலாக பாலைவனத்தில் அவருடைய அற்புதங்களைத் தேட அவர் நம்மை அழைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் விடியற்காலையில் வனாந்தரத்தில் உறைபனியைப் போல தரையில் ஒரு சிறிய உருண்டையான பொருளைக் காண்கிறார்கள். அவர்கள் அது என்ன என்று கேட்கிறார்கள். இது அடிப்படையில் மன்னா என்று பொருள். இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அப்பம் என்று மோசே விளக்குகிறார். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேகரிக்க வேண்டும். அவர்கள் அடுத்த நாள் காலை வரை மீதமுள்ள உணவை வைத்திருக்கக்கூடாது. சிலர் எப்படியும் முயற்சி செய்கிறார்கள். மீதமுள்ள மன்னா புழுக்கள் மற்றும் துர்நாற்றத்தை வளர்க்கிறது. தேவன் அதை தெளிவுபடுத்துகிறார். இது தினசரி ரொட்டி, நீண்ட கால சேமிப்பு அல்ல. 6ஆம் நாளில் 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கும்படி அவர்கள் 2 மடங்கு கூடி வர வேண்டும். இன்னும் சிலர் ஓய்வு நாளில் வெளியே செல்கிறார்கள், மேலும் அதிகமாக தேடுகிறார்கள், ஆனால் எதையும் காணவில்லை. தேவன் மெதுவாக கேட்கிறார், நீங்கள் எவ்வளவு காலம் என் கற்பனைகளை கைக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அவர் உடல்களுக்கு உணவளிப்பது மட்டுமல்ல, போதுமான அளவு இருக்கும் என்று அவர் சொன்னால் போதுமானதாக இருக்கும் என்று நம்ப அவர் இருதயங்களை பயிற்றுவிக்கிறார். காலப்போக்கில் மக்கள் ஒவ்வொரு காலையிலும் வெளியே செல்லவும், தங்களுக்கு தேவையானதை சேகரிக்கவும், போதுமானதாக இருக்கும்போது நிறுத்தவும் கற்றுக்கொள்கிறார்கள். நம்மைப் பொறுத்தவரை நாம் எப்படி ஆன்மீக ரீதியில் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதற்கு மன்னா ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம். அவர் ஒரு நாளில் 1 வருட மதிப்புள்ள வெளிப்பாட்டை நமக்கு அரிதாகவே தருகிறார். அதற்கு பதிலாக வேதம், ஜெபம், திருவிருந்து, ஆலயம், தூண்டுதல்கள் மூலம் தினமும் அவரிடம் வரவும், அந்த நாளுக்கு நமக்கு தேவையானதைப் பெறவும் அவர் நம்மை அழைக்கிறார். ஆன்மீக தருணங்களையும் கடற்கரைகளையும் சேமித்து வைக்க நாம் ஆசைப்படலாம்.
ஆனால் விசுவாசம் அந்த வழியில் வேலை செய்யாது. யாத்திராகமம் 16 நமக்கு நினைவூட்டுகிறது, நாம் வெளியே சென்று அதைச் சேகரிக்க தயாராக இருந்தால், ஒவ்வொரு காலையிலும் பரலோகத்திலிருந்து புதிய அப்பத்துடன் நம்மைச் சந்திக்க கர்த்தர் தயாராக இருக்கிறார். கடவுள் மன்னா கொடுக்கும் விதம் ஓய்வு நாளைப் பற்றி இஸ்ரவேலருக்கும் கற்பிக்கிறது. 6ஆம் நாளில் அவர்கள் 2 மடங்கு அதிகமாக சேகரிக்கிறார்கள். 7ஆம் நாளில் மீதமுள்ள மன்னா கெட்டுப் போவதில்லை. அவருடைய கட்டளைகளும் அவருடைய வல்லமையும் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை தேவன் அவர்களுக்கு காட்டுகிறார். அவர் ஓய்வு என்று மட்டும் சொல்லவில்லை, ஓய்வெடுப்பதை சாத்தியமாக்க அற்புதத்தின் வடிவத்தை அவர் வடிவமைக்கிறார். ஓய்வு நாள் ஒரு பரிசு என்று மோசே அவர்களிடம் சொல்கிறார். இதோ, கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். கடவுள் கூறுகிறார், நீங்கள் நிறுத்தலாம், நான் இன்னும் வழங்குவேன். வருங்கால சந்ததியினருக்கு சாட்சியாக ஒரு பானை மன்னாவை வைத்திருக்கவும், வனாந்தரத்தில் அவர் அவர்களுக்கு எவ்வாறு உணவளித்தார் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டவும் தேவன் மோசேக்கு கட்டளையிடுகிறார். பின்னர் இந்த பானை உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்படும். செய்தி எளிமையானது. உங்களிடம் வேறு எதுவும் இல்லாதபோது தேவன் உங்களை எவ்வாறு ஆதரித்தார் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒவ்வொரு ஓய்வு நாளும், ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு நினைவுகூரப்பட்ட அற்புதமும் நாங்கள் சொந்தமாக இங்கு வரவில்லை என்று சொல்லும் ஒரு வழியாகும். எங்களைப் பொறுத்தவரை ஓய்வு நாளும் நினைவுகூரலும் ஒன்றாக செல்கின்றன. 7 நாட்களில் ஒரு நாளை வழிபடுவதற்கும் உலக உழைப்புகளிலிருந்து ஓய்வெடுப்பதற்கும் கர்த்தரில் மீண்டும் கவனம் செலுத்துவதற்கும் ஒதுக்குவது ஒரு விதி மட்டுமல்ல, இது நம்பிக்கையின் தாளம். அது கூறுகிறது, இன்று என்னால் செய்ய முடியாததை கடவுள் கவனித்துக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். நான் என் வேலையை விட அதிகமாக இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். இஸ்ரவேல் மன்னா ஜாடியை பார்த்து பாலைவனத்தை நினைவுகூர்ந்ததைப் போலவே, நாம் சடங்குகள், வேதவசனங்கள் மற்றும் நமது சொந்த கதைகளைப் பார்த்து தேவன் நம்மை எடுத்துச் சென்ற நேரங்களை நினைவில் கொள்ளலாம். யாத்திராகமம் 14 முதல் 16 வரை கடல் வழியாக நடந்து, இனிப்பு தண்ணீரைக் குடித்து, பரலோகத்திலிருந்து ரொட்டி சாப்பிட்டு, விசுவாசத்தால் வாழ்வதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அறியத் தொடங்கிய ஒரு ஜனத்துடன் முடிவடைகிறது.